இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு? அவ உண்மையை சொன்னாலா? எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாக்கா. அவரை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காகவே திட்டம் போட்டு நடிச்சிருக்கா. அவர் மேல எந்த தப்புமே இல்ல. அதுதான் நமக்கு முதல்லே தெரியுமே. நமக்கு தேவை எவிடன்ஸ். அவ சொன்னது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியாச்சுல, எவிடன்ஸ் கிடைச்சிருச்சுல. அவ சொல்ல சொல்ல எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஆனா அவ கண்டுபிடிச்சிட்டா. என்ன சொல்ற மகா? ஆமாக்கா, என் போனை புடுங்கி அவ டாய்லெட்ல போட்டுட்டா. மை காட், இவ்வளவு திமிரு அவளுக்கு. நீ அவளை சும்மாவா விட்ட? அது எப்படிக்கா சும்மா விடுவேன்? அவ அவரை ஏமாத்தினத பத்தி ரொம்ப விலாவரியா சொல்லிட்டு இருந்தா. அப்பவே எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. சரி, நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்றோமே, இப்ப எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு அமைதியா இருந்தேன். திடீர்னு அவ போனை புடுங்கி டாய்லெட்ல போட்ட உடனே எனக்கு எங்க இருந்து அவ்வளவு கோவம் வந்துச்சுன்னே தெரியல. அவ்வளவு அரைஞ்சு தள்ளிட்டேன். சூப்பர் மகா, வெரி குட். கை கொடு. வெரி குட். என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? உன்னை கூட்டிட்டு போனா நீ அவளை அடிப்பேன்னு சொல்லிதான் இவளை கூட்டிட்டு போன. ஆனா உன்னை விட இவ மோசமா இருக்கா. பார்க்கதான் அமைதியா இருக்கா, ஆனா ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்கு. அவ கணத்தை பிடிச்சிட்டு அப்படியே நிக்கிறா. பின்ன திருவு பத்தி தப்பா பேசினா கேட்டுட்டு இருப்பாங்களா? அக்கா, நானாவது 4 அடியோட விட்டேன். நீங்க போயிருந்தா அவ்வளவுதான், அவளை அடிச்சு கொன்னே போட்டிருப்பீங்க. அவ ஏன் கிட்டயும் ஒரு டைம் வசமா மாட்டினா. அப்பவே ஒரு அரை அரைஞ்சிட்டு தான் வந்தேன். செருப்பால அடிக்கிறதுக்கு முன்னாடி தப்பிச்சு ஓடிட்டா. சுத்தம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வந்த பாருங்க, என்ன சொல்லணும்? இப்படி நீங்க ரெண்டு பேரும் அடி அடி நடிச்சீங்கன்னா அப்புறம் நாம நினைச்சது நடக்கவே நடக்காது. இதுக்கப்புறம் நீங்களே பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். என்ன நீ இப்படி எல்லாம் சொல்ற? ஏதாச்சும் பண்ணிட்டு போ. இப்படி பாதியிலே போனா என்ன அர்த்தம்? வேற வழி இல்ல திவ்யா, இந்த விஷயம் கைமீறி போயிடுச்சு. இனிமே நாம அவளை எந்த ஒரு டிராப்லையும் சிக்க வைக்கவே முடியாது. இதுக்கப்புறம் அவகிட்ட யாராவது சாதாரணமா போய் பேசினா கூட நம்மள அவங்க ட்ராப் பண்ண வராங்களோன்னு அவ ரொம்ப அலர்ட்டா இருப்பா. ரொம்ப கஷ்டம். என்ன கேமியோன்னு நீங்களே இப்படி சொன்னா அவரை காப்பாத்துறதுக்கு என்னதான் வழி? கடவுள் விட்ட வழி. என்னடா இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எனக்கு கல்யாண வேலை 1000 இருக்கு. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் இவ்வளவு நேரம் இருந்தேன். திவ்யா, ஐம் சாரி. நான் கிளம்பணும். மகா, பாய். அலெக்ஸ், உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா இதுவே வேற சமயமா இருந்தா நான் நிச்சயம் இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் போவேன். இப்ப என் சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னக்கா, கேமியோ அண்ணன் பாதிலேயே போயிட்டாரு. அவனை சொல்லியும் தப்பு இல்ல மகா. அவனுக்கு சீக்கிரமா மேரேஜ் ஆக போகுது. நமக்காக அவன் இவ்ளோ பண்ணதே பெரிய விஷயம். நம்ம வேற ஏதாவது யோசிப்போம்.